பிராங்க்லின் பயங்கரமா வெயில் அடிக்குதுப்பா. எங்கேயாவது வண்டியை நிறுத்து, நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டு போலாம்ப்பா. டேய், காலையில் தானே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தேன். இப்ப மத்தியானம் திரும்பி ஐஸ்கிரீமை கேக்குறியா? ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர முடியாது. நேரா வீட்டுக்கு தான் போக போறேன். வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சாப்பிடுற பொருள் இருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டுக்கோ. சரி, புதுசா ஏதாவது கேமை பாத்தியா? இப்ப வீட்டுக்கு போய் ஜாலியா அந்த கேமை போட்டு நம்ம விளையாடலாம். ஒரு சூப்பர் கேமை பார்த்தேன்ப்பா. மில்க் ஷேக் டைகூன் அப்படின்றது தான் கேமோட பேருப்பா. நம்ம கிட்ட ஒரு மில்க் ஷேக்லாம் ரெடி பண்ற இடத்த தந்துருவாங்க. வர கஸ்டமர் ஒவ்வொரு விதமான மில்க் ஷேக் கேட்பாங்கப்பா. அதாவது சிலர் ஸ்ட்ராபெரி ஃபிளேவரை கேட்பாங்க. சிலர் டாப்பிங்ஸா எனக்கு கோன் போடுங்கன்னு, ஸ்பிரிங்கிள்ஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விதவிதமா ஒவ்வொருத்தர் கேட்பாங்கப்பா. அவங்க கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரணும். அதுதான் கேம்பா. சூப்பரா இருந்தது. டே, நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது கேம் நல்லா இருக்கும் போலியே. இப்ப வீட்டுக்கு போய் அந்த கேமை நம்ம ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நம்ம விளையாடலாம்ப்பா. சீக்கிரமா நீ வீட்டுக்கு போப்பா. அந்த கேமை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா போறியா? சரிடா, போறேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின் சான் பேசுறேன். இன்னைக்கு மில்க் ஷேக் டைகூன் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். இந்த கேமை முதல்ல நமக்கு சொல்லி தராங்க, அதுக்கப்புறம் தான் நம்மள விளையாட விடுவாங்க. லுக் லைக் வி ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் கஸ்டமர், டேக் தேர் ஆர்டர். ஓகே, முதல்ல இவரோட ஆர்டர் எடுக்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வைப்பாங்க. டேக் ஆர்டர் கொடுத்துட்டோன்னா இவர் என்ன கேட்குறாரு? ஒவ்வொன்றா ரெடி பண்ணணுமா நம்ம? ரைட்டு. முதல்ல ஸ்மால் கப் எடுக்கணுமா? இருங்க, அவர் என்ன அவர் ஸ்மால் தான் சொல்லியிருக்காருங்க. ஸ்மால் கப்பை எடுத்துக்கணும். அடுத்ததான் என்ன சொல்றாரு? டாப்பிங்ஸில் கோனு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் சொல்றாரு. இது நம்ம டாப்பிங்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? டாப்பிங்ஸில் கோன் இங்கே இருக்கு. கோன் எடுத்து எப்படி எடுக்கிறது மக்களே? இருங்க. செலக்ட் கப்பு. ஓகே, கப்பை செலக்ட் பண்ணியாச்சு. டாப்பிங்ஸில் இந்த கோனை எடுக்கிறது எப்படி? இருங்க, அதை கிளிக் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்குதுங்க. இருங்க. ஓஹோ, ரைட், அதுக்காக ஒரு பட்டன் இருக்கு, அதுதான் கிளிக் பண்ணுமா? இல்லையே, இல்லை வேற எங்கேயோ போக சொல்றாங்க மக்களே. வெண்ணிலாவை முதல்ல எடுக்க சொல்றாங்களா? ரைட்டு. எப்பவுமே ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் தானே டாப்பிங்ஸ் போடுவோம். நான் தான் ஆர்வ கோளர்ல இப்படி பண்ணிட்டேன் மக்களே, சாரி. இருங்க, வெண்ணிலாவை எடுத்துட்டோமா? இப்போ வெண்ணிலாவை எடுத்துட்டோம். இப்போ டாப்பிங்ஸ் போடலாம் மக்களே. 2 டாப்பிங்ஸ் போட சொல்றாரு. கோன் போட சொல்றாரு. இதுல டாப்பிங்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு அதுல கிளிக் பண்ண போல கோன் போட சொல்றாரா? கோன் கன்ஃபார்ம் பண்ணிடணும். லாஸ்ட்லி வி ஹேவ் டு பிளெண்ட் த மில்க் ஷேக். ஓகே. இருங்க, நான் போட சொன்னதை போட்டுட்டேன். நான் முதல்ல இருங்க, போட சொன்னதை போடலையே. இன்னும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட சொன்னாரு. இருங்க, ஸ்ப்ரிங்கிள்ஸ் எங்க? ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த ஸ்ப்ரிங்கிளை கிளிக்கே பண்ண முடியல. இங்க இருக்கா? ரைட். சாரி மக்களே, நான் அங்க கிளிக் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க ஈஸியா தான் வச்சிருக்காங்க. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. பிளெண்ட் பண்ணோம்னா எங்க போய் பிளெண்ட் பண்றது? இருங்க, எடுத்து போய் பிளெண்ட் பண்ணலாம். இங்க கலக்கணும், எல்லாத்தையும் கலக்கணும் போலங்க. ஓகே, எனக்கு பண்ண கத்து தந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் நான் எப்படி வியாபாரம் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓகே மக்களே, ஓகே, நான் பக்கவா ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கஸ்டமர் கிட்ட போய் தந்துடலாம். இருங்க, கஸ்டமர் எங்க இருக்காரு? உட்காந்துட்டாரா அவரு ஆர்டர் பண்ணிட்டு? சார் இந்தாங்க சார் உங்க ஆர்டர். எப்பா, ஆர்டரை நம்ம தந்தோனே காசை தந்துட்டாருங்க. நல்ல மனுஷனா இருக்காருப்பா. ஓகே, காசு வந்துருச்சா? இதுக்கப்புறம் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா பண்ண வேண்டியதான். நியூ ஃபிளேவரை ரெடி பண்ண. ஓகேங்க, நியூ ஃபிளேவர். இப்போ இதுக்கப்புறம் சாக்லேட் ஃபிளேவரும் இருக்குங்க. வெண்ணிலா ஃபிளேவர் மட்டும் இல்லை, சாக்லேட் ஃபிளேவரும் இருக்கு. ஐயோ, மேடம் வெயிட் பண்றாங்க. மேடம் கிட்ட ஆர்டர் எடுத்துப்போம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாக்லேட் ஃபிளேவரு, அந்த கோனு. ஓகே, கப்பு முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரைட்டுங்க, எனக்கு ஐடியா வந்துருச்சு. இருங்க, முதல்ல சின்ன கப்பை எடுத்துக்கணும் மக்களே. அதுல சாக்லேட் ஃபிளேவர் போடணும். ஓகே, சாக்லேட் ஃபிளேவரை போட்டுட்டு அடுத்ததா இந்த இடத்துல டாப்பிங்ஸ்ல கோன் டாப்பிங்ஸ் போடணும். ரைட். கோன் டாப்பிங்ஸ் போட்டோம்னா கன்ஃபார்ம். இது எல்லாத்தையும் ஒரு உழப்பணும், பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் மிஷின் இருக்கா? ஓகே, கலந்துட்ட மக்களே. இப்போ நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். என்ன இன்னும் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க? போதும். ஓகே, இப்போ மேடம் எங்க உட்காந்துருக்காங்க பார்க்கணும். மேடம் கிட்ட தரணும். மேடம் இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க மேடம். ஓகே, நம்மளுக்கு காசு கிடைச்சிரும். இப்போ அடுத்ததா இது சாரா மேடமா? சாரு. பனானா டாப்பிங்ஸ் கேட்குறாருங்க. வெண்ணிலால பனானா டாப்பிங்ஸ். எல்லாரும் சின்ன கிளாஸே வாங்குறாங்க, பெருசா வாங்கினா நமக்கு காசு கிடைக்கும். சரி, இவர் என்ன வெண்ணிலா ஃபிளேவர் கேட்குறாரா? வெண்ணிலா ஃபிளேவரை போட்டாச்சு மக்களே. இங்க பனானா டாப்பிங்ஸ் கேட்குறாரு. இந்த பனானான்னு கொடுத்துட்டோம்னா ஓகே, டாப்பிங்ஸ் ரெடி ஆயிடுச்சா? இதெல்லாம் போட்டு ஒரு கலக்கணும். கலக்குவேன், கட்டம் தீட்டி கலக்குவேன், திட்டம் தீட்டி கலக்குவேன். எடுத்தாச்சு மக்களே. ஓகே, இப்போ போய் இவர்கிட்ட தந்துடணும். இந்தாங்க சார், என்ஜாய் பண்ணுங்க சார். காசு தந்துட்டாரா? சூப்பர். இப்போ அடுத்தது வந்திருக்கிறது யாரு? லேடியா ஜென்ஸா? லேடி தான். என்ன சொல்றாங்க? சாக்லேட்ல ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஓகேங்க, இவங்களும் சின்ன கிளாஸ். என்னங்க எல்லாருமே சின்ன கிளாஸே கேட்குறாங்க? பெரிய கிளாஸ்லாம் கேட்டால் தானங்க கட்டுப்படி ஆகும் கம்பெனிக்கு. இவங்க சாக்லேட் ஃபிளேவருங்க. சாக்லேட் ஃபிளேவர். இதுல டாப்பிங்ஸ்ல ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதானே? ஆமாங்க, ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஓகே, கன்ஃபார்ம். இதுல போயிட்டு கலக்கிடணுங்க. கலக்கிட்டா ரெடி ஆயிடும். இந்த சாக்லேட் மட்டும் கலக்கிறதுக்கு லேட் ஆகுது மக்களே. இந்த மாதிரி எத்தனை பேர் விதவிதமான மில்க் ஷேக்லாம் குடிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரிலாம் பெருசா குடிச்சது இல்ல. நீங்க குடிச்சிருக்கீங்களான்றத சொல்லுங்க. எப்பா, காசு கிடைச்சிருச்சுங்க. எவ்வளோ? $45 கிடைச்சிருச்சு. இன்னும் $60 சேர்த்துட்டோம். இங்க புது இடம் வாங்கலாம். அதே மாதிரி புது டேபிள் வாங்கலாம். முதல்ல புது ஃபிளேவர் வாங்கலாம், அதுக்கப்புறம் டேபிள் வாங்கலாம். சரியா? இல்ல மக்களே, டேபிள் வாங்குறதும் முக்கியம். அட் டைம்ல 2-3 கஸ்டமர் வரணும்னா டேபிள் வாங்கணும் நம்ம. சரி, இவங்க கிட்ட என்னன்னு கேட்போம்.
இவங்க என்ன சொல்றாங்கன்னா சின்ன கப்ல வெண்ணிலா டாப்பிங்ஸ்ல கோனு. ஓகே புரிஞ்சிருச்சு. ஸ்மால் கப் எடுத்துட்டேன் மக்களே. ஸ்மால் கப்பை எடுத்துட்டேன். வெண்ணிலா ஃப்ளேவர் தானே, வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துட்டேன். இதுல போயிட்டு டாப்பிங்ஸ்ல போயிட்டு என்ன கேட்குறாங்க, கோனு. ரைட்டு, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல கலக்கிடணும். ஓகே மக்களே, கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ உங்களுக்கு வேற ஒரு டேபிள் வாங்குறேன். அந்த டேபிள் வாங்கினேன்னா 2 கஸ்டமர் வருவாங்க. அட் அ டைம்ல 2-3 கஸ்டமர் வருவாங்க. இப்போ பாருங்க, இவங்களுக்கு நான் தந்துட்டேன்னா ரைட்டு. இப்போ காசு எவ்வளோ இருக்கு என்கிட்ட? 63 இருக்கு. ஸோ இன்னொன்று புது, ஐயோ அவசரப்பட்ட மக்களே, ஒரு புது இடம் டேபிள் வாங்கணும்னு நினைச்சு புது ஃப்ளேவர் வாங்கிட்டேன். சரி விடுங்க, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இவர் என்ன சொல்றாரு? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இவரும் ஆனால் சின்ன சைஸ். ஏன் எல்லாரும் சின்ன சைஸே கேட்குறாங்கன்னு தெரியல. பெருசாக தான் வாங்கி சாப்பிடுங்களாம்ப்பா. சாக்லேட்டை போட்டாச்சு. இதில் குக்கீஸுங்க. குக்கீஸ் டாப்பிங் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. குக்கீஸ் ஓரியோ டாப்பிங் கூட வச்சிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம. சரி, இவர் குக்கி கேட்டாரு, போட்டாச்சு. இதை கலக்கிடுவோமா? கலக்கு செம்ம. அப்பா, இந்த சாக்லேட் மட்டும் பிளெண்ட் ஆகுறதுக்கு லேட் ஆகுதுங்க. பொதுவாக அப்படிதான் ஆகும் போல, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இருங்க, போய் நம்ம வியாபாரம் பண்ணிடுவோம். 6வது கஸ்டமருங்க இவரு. ஓகே, 6வது கஸ்டமர் கிட்டே வியாபாரத்தை முடிச்சிட்டோம். இப்போ இந்த லேடியோட ஆர்டர் எடுப்போம். இவங்க அப்பா இவங்க எம்மு கேட்குறாங்க. சூப்பருங்க. 2 இதை ஆட் பண்ண சொல்றாங்க. இவங்க தாங்க எல்லாரும் ஸ்மால்லே கேட்டாங்கல்ல, இவங்க தான் மீடியம்க்கு வந்திருக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவர் தானே. ஓகே, சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். 2 டாப்பிங்ஸ் கேட்டிருக்காங்க. செம்ம காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுதுல. நீங்க வேணா பாருங்களேன். இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓரியோ கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. இவங்களால தாங்க நம்ம பெரிய ஆளா மாற போறோம். இப்போ பாருங்க, இதை கொடுத்தோம்னா அரை அரைக்கும் நல்லா. சாக்லேட் வேறையா, இன்னும் லேட்டா அரைக்கும். ஓகே, இது பாருங்க எவ்வளவு நேரம் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா மக்களே. ஓகே, எடுக்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு. ஐயோ திரும்பி வச்சிட்டேன். ஐயோ, திரும்பி பிளெண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்க தெரியாம. அச்சச்சே, இப்போ நல்லா வருமா? பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிட்டு இங்க இருக்காங்களா இவங்க. இப்போ பாருங்க, செம்ம காசு கிடைக்கும் பாருங்க. சொல்ல $60 கிடைச்சிருச்சு. இன்னொன்று இடத்த வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அட் அ டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ். இப்போ ஏற்கனவே 2-3 கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்களா? ஐயோ, சரி இருங்க, அட்டன் பண்ணுவோம். என்ன வெண்ணிலால இவரு லார்ஜ்ப்பா. இவரு எப்பா பாத்தீங்களா மக்களே, நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ண நல்ல வியாபாரம் நடக்குது பாத்தீங்களா. 2 டாப்பிங்ஸ் கேட்குறாங்க மக்களே. என்னென்ன டாப்பிங்ஸு? செரி, கோன். ஓகேவா, ரைட்டு. இது எல்லாத்தையும் போட்டு இந்த மிஷினில் கலக்கணும். பிளெண்டிங் மிஷின் கூட இன்னொன்று வாங்கலாம் போலங்க, பிளெண்டர் கூட. சரி நம்ம முதல்ல இதை தருவோம். தந்துட்டு காசை வாங்கிட்டு வருவோம் மக்களே. என்ன இவ்வளோ நேரம் சுற்றுது? வெண்ணிலாவே இவ்வளோ நேரம் சுற்றுது. ஓஹோ, டாப்பிங்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் இவ்வளோ நேரம் சுற்றுது போல மக்களே. பிக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் இந்த கஸ்டமரிடம் கொடுக்க வேண்டும். கொடுத்தா $54 கிடைத்து விட்டது. இப்போது அடுத்த கஸ்டமரை அட்டன் செய்ய வேண்டும். இவங்களுக்கு வெண்ணிலா பனானாவா? இவங்களும் லார்ஜ்ப்பா. சூப்பர். இப்போ எல்லாருமே லார்ஜ் கேட்குறாங்க. என்ன ஸ்மாலே கேட்குறாங்கன்னு சொன்னல, இப்போ எல்லாருமே லார்ஜே கேட்குறாங்க. லார்ஜ் கேட்டால் நல்லது தானே. எடுங்க. இங்கே வாழைப்பழத்தை கலக்கணுமா? பனானாவை கொடுத்துட்டுமா? ரைட்டு. இது எல்லாத்தையும் போட்டு பிளெண்ட் பண்ணோம். ஓகே, பிளெண்ட் பண்ணிட்டேன்னா அங்கே ஒரு ஹோட்டல் செயல்பட்டு இருக்குங்க. ஆமாங்க, அங்கே ஒரு பொண்ணு தாங்க ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கு. பிக்கப். ஐயோ, என்னங்க இன்னும் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கு இது. ஓகேங்க, எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கிட்ட கொடுத்தா எனக்கு காசு தருவாங்க. எவ்வளோ சூப்பருங்க. 3வது டேபிள் வாங்கிடலாம். இந்த அழுக்க க்ளீன் பண்ணுங்க. பாருங்க, க்ளீன் பண்ணுறேன் பாருங்க இப்போ. ஓகே மக்களே, அழுக்க கிளியர் பண்ணிட்டேன்னா சூப்பர். அதுக்கும் காசு தராங்கப்பா. 3வது டேபிள் வாங்கிட்ட மக்களே. இனி கூட்டம் அள்ளும் பாருங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வந்து ஐயோ என்னங்க, இருங்க. ஓகே, ஒர்க்கர் போடலாமா? இருங்க, ஒர்க்கரை போடலாம் போலங்க. தெரிஞ்சா ஒர்க்கரை போட்டிருப்பாங்க. சரி, இப்போ இவங்க மீடியம் கேட்டாங்களா? மீடியம் எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் சாக்லேட் கேட்டிருக்காங்களா? சாக்லேட் எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் டாப்பிங்ஸ் 2 டாப்பிங்ஸா? சூப்பர். 2 டாப்பிங்ஸ், ஓரியோ 1, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் 1. ஓகேங்க, சூப்பர். இதே எடுத்துட்டு போய் இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். சரியா மக்களே? என்னங்க கஸ்டமர் இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க மக்களே. பிஸ்னஸ் பரவாயில்லைங்க, நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. இருங்க, இதை பிக்கப் பண்ணிக்கலாமா? பிக்கப் பண்ணிட்டு நேராக அவங்க கிட்ட ஓடு. வரான் பாரு வேட்டைக்காரன். ஓகேங்க, 72. என்னங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? ஐயோ, இங்கே ஏதோ ஒர்க்கரை வர வைக்கிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கே. எம்ப்ளாயி இதோ வேலைக்கு எடுக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. எம்ப்ளாயி 1 எவ்வளோ? ஐயோ, $400 அங்க. ஒரு எம்ப்ளாயி $400 கேட்குறாங்களேங்க. சரி, கொஞ்சம் காசை சேர்ப்போம் மக்களே. அது வரைக்கும் நம்ம தான் ஓடி உழைக்கணும் மக்களே. இவர் ஸ்மாலா? இங்கே ஸ்மால்க்கு. ஐயோ, மீடியம் எடுத்துட்டேனே. ஐயோ, மீடியம் எடுத்துட்டேன். ஆல்ரெடி ஓல்ட். இதை ட்ராஷில் தாங்க போடணும் இப்போ. என்ன கப்பை, இந்த கப்பை நான் இப்போ என்ன பண்ணுறது? அதோ ட்ராஷில் தூக்கி போடலாம். எப்பா மக்களே கவனமாக எடுக்கணும். அவசரப்பட்டு நம்ம இது பாருங்க, இப்போ ஸ்மால் எடுக்க சொல்லுறதுக்கு திரும்பி நான் மீடியம் எடுத்துட்டேனா? அட பாவி, திரும்பி தெரியாமல் லார்ஜ் எடுத்துட்டாங்க. இது பாருங்க, எத்தனை கப்பை வேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த கப்பை நான் குப்பையில் போட்டு தாங்க வர முடியும். சரி, இந்த வாட்டியாவது கவனமாக இருப்போம். அவங்க கேட்டது எஸ். ஓகேவா? எஸ் கிட்ட வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ரைட்டு, எஸ் எடுத்தாச்சா? அடுத்து சாக்லேட் கிட்ட வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ஓகே, அடுத்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா ஓரியோ செரி.
ஓகேவா? இப்படி கலந்தா நல்லா வாங்க இருக்கும். ஓரியோ கூட போய் செர்ரிய கலக்குறாரு. சரி. கஸ்டமரோட இதுதான் நமக்கு முக்கியங்க. அதனால அவங்க என்ன கேட்குறாங்களோ அத பண்ணி தந்துர வேண்டியதுதான். பிக்கப். ஐயோ! திரும்பி பிளெண்ட் அட பாவமே! பிக்கப் பண்ணிட்டு திரும்பி பிளெண்ட் பண்ணிட்டேங்க. சரி, சரி. இன்னும் நல்லா கலக்கட்டும். பிக்கப் பண்ணியாச்சு. ஐயோ! அட பாவமே! இந்த ஆப்ஷன தப்பு தப்பா நான் குடுத்துர்றேங்க. இருங்க, இருங்க. இந்த வாட்டி கரெக்ட் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி குடுத்துட்டோம்னா எடுத்துட்டோம். எடுத்துட்டு போய் நேரா கஸ்டமர் கிட்ட குடுக்கணும். 11வது கஸ்டமருங்க இவரு. ஒருத்தர வேலைக்கு போடலான்னா, அநியாயத்துக்கு ரேட் கேட்குறாங்கங்க. $400 அங்க ஒருத்தர வேலைக்கு போடுறதுக்கு. எப்பா இவங்க என்னங்க 3 ஆட் பண்ண சொல்றாங்க. அதுவும் லார்ஜ்ங்க. செம்ம காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட இருந்து. இவங்க சாக்லேட் தானே போட சொல்றாங்க. சாக்லேட்ட போட்டுறலாம். 3 டாப்பிங்ஸ்ங்க இவங்க. பனானா, இந்த மார்ஷ் மேலோ அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் செர்ரி. கன்ஃபார்ம். அது எப்படி தெரியுமா அந்த மார்ஷ் மேலோன்றது, இந்த நம்ம பாலாடை மாரி ஒண்ணு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அதே மாரி தாங்க இருக்கும் அது. நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். நான் சாப்பிட்டது கிடையாது. படத்துல பார்த்துருக்கேன். அது பாருங்க. பிளெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. இத குடுத்தா செம்ம காசு கிடைக்கும் பாருங்க. இப்ப $99 தானே இருக்கு. இத குடுத்தா பாருங்க $200 மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. என்னங்க $50 தான் கிடைச்சிருக்கு. ஐயோ! என்னங்க 5 பேர் நிக்கிறாங்கங்க. இதுக்கு தான் ஒருத்தர வேலைக்கு போட்டுருக்கணும் போல. வேலைக்கு போடாம விட்டுட்டோம். இருங்க பக்கத்து இடத்த போய் நம்ம பார்க்கலாமா? இருங்க, இருங்க. பக்கத்து இடத்துக்கு போலாம்னு நெனச்சேங்க. இருங்க, இருங்க. பக்கத்து இடத்துக்கு போய் அங்க எப்படி தான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பக்கத்து இடத்துல ஒர்க்கர்லாம் போட்டுருக்காங்களான்னும் தெரிஞ்சுப்போம். இவன் பாருங்கங்க பில்டிங்கே கட்டியிருக்கான். அட பாவமே! பில்டிங்கே கட்டியிருக்காங்க இவன். எத்தனை டாப்பிங்ஸ் நம்ம கிட்ட இருக்க மாதிரியே தான் டாப்பிங்ஸ் இருக்கு. இது பாருங்க அங்க 3 பிளெண்டிங் மிஷின் வாங்கிட்டாங்க. நம்ம ஒரு மிஷின் தானே வச்சிருந்தோம். இவன் 3 வாங்கியிருக்கான். அதே மாதிரி வேற என்ன வச்சிருக்கான்? வேற வேலைக்கு இன்னும் ஆள் போடலங்க. இவனே தாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டேபிள் நம்ம 3 போட்டோம்ல. இவன் 2 தான் போட்டிருக்கான் மக்களே. ஆனா பரவாயில்லங்க. செம்மையா கல்லா கட்டிட்டு இருக்காங்க இவன். சரி அடுத்த இடத்த பார்ப்போமா? இந்த இடத்துல பெருசா டெவலப்மெண்ட் நடந்த மாதிரி தெரியல. பார்ப்போம். ஓகே மக்களே. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் தாங்க இருக்கு. இப்பதான் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஒரு டேபிள் தான் இருக்கு. 2 ஃப்ளேவர் தான் வச்சிருக்காங்க. நானே 3 ஃப்ளேவர் வச்சிருந்தேன். இவங்க 2 ஃப்ளேவர் தான் வச்சிருக்காங்க. இவன் இவங்க இல்ல இவன் இவன் யாரு? ஓகேங்க. பிளெண்டிங் மிஷினும் ஒன்று தாங்க வச்சிருக்கான். இப்போதாங்க இவன் கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கான். பயபில்ல இப்போதான் 2 கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவன் கஸ்டமர் அட்டன் பண்ணாம நம்ம எங்க ஓடி வருமோ அங்க ஓடி வந்துட்டு இருக்கான். சரி மக்களே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.